ஒரு தொற்று நோய் தொடங்கும் போது முதலில் இழப்பு வாழ்க்கை அல்ல, அது நம்பிக்கை ஆகிறது. மக்கள் பொது உடல்நல அமைப்பு தயாராக இல்லை என்று உணர்ந்தவுடன் எந்த வைரசும் வேகமாக பரவுவதற்கான பயம் ஏற்படுகிறது. சூப்பர் மார்க்கெட் காலியாக உள்ளது. இரவில் விலைகள் உயர்கின்றன. மருந்துகள் காணாமல் ஆகின்றன. குவிப்பு சாதாரணமாகிறது. இது ஒழுங்கற்ற நலத்தை அல்ல, இதில் தலைமையின் இல்லாத நிலையில் வாழ்வதற்கான உளவியல். மருத்துவர் அழுத்த புள்ளிகள் ஆகஸ்ட் இருக்கிறார்கள். மருத்துவமனைகள் பயத்தால் உந்தப்பட்ட தேவைகளால் நிரம்பிவிட்டன. ஆலோசனை நேரம் குறைகிறது. தவறுகள் அதிகரிக்கின்றன. சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிக்கிறது. முந்தைய பரவல்களின் போது நோயாளிகள் மருத்துவர்களுக்கு வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் சோதனைகளுக்காக மிரட்டினர். இதனால் மருத்துவம் ஒரு சேவையாக அல்லாமல் ஒரு போர் நிலமாக மாறியது. பிறகு மருத்துவமனைகள் வீழ்ச்சி மையமாக மாறுகின்றன. மக்கள் உறுதிப்படுத்தலுக்காக ராஷ் செய்கிறார்கள் மற்றும் தொற்றுக்குள்ளாகி வெளியே வருகிறார்கள். மருந்துகளுக்கான தேவை அதிகரிக்கிறது. கருப்பு சந்தைகள் உருவாகின்றன. போலி மருந்துகள் பரவலாக இருக்கின்றன. அரசியலியல் அழுத்தத்தின் கீழ் மருந்தியல் தயாரிப்புகள் விரைவில் வெளியிடப்படுகின்றன. பெரும்பாலும் பாதுகாப்பு தரவுகள் முழுமையாக கிடைக்கும் முன் சேதம் ஏற்பட்டால் நம்பிக்கை நிரந்தரமாக உடைகிறது. என்னுடைய விருப்பத்திற்கு மக்கள் விரைவில் மருத்துவமனைகள் ஆபத்தான இடங்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட போதும் பராமரிப்பில் தாமதிக்கிறார்கள். சுகாதார ஊழியர்கள் குறிப்பாக எபோலா போன்ற உயர் மரண வீதம் கொண்ட தொற்று நோய்களுடன் சாத்தியமற்ற ஆபத்துகளை எதிர்கொள்கிறார்கள். பிபிஇ பெரும் அளவில் எதிர்பாராததாக மாறுகிறது. ஊழியர்கள் பின்னுக்கு செல்லுகிறார்கள். திறன் குறைகிறது. இதற்கிடையில் மருத்துவமனைகள் அமைதியாக சூப்பர் பாக்ஸ்களை உருவாக்குகின்றன. மருந்துக்கு எதிரான பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களின் உயிர்களை எடுத்துக் கொள்கின்றன. மகாமாரியின் அழுத்தத்தின் கீழ் எதிர்ப்பு வேகமாகிறது. அடுத்த தசாப்தத்திற்கு பல பொதுவான தொற்று சிகிச்சைக்கு எதிர்வினை அளிக்க மாட்டாது. மருத்துவமனை திடீரென மூடப்படாது. அவை அமைதியாக காலியாக இருக்கும். நோய் மறைந்ததற்காக அல்ல, ஆனால் பயம் வெற்றி பெற்றதால். இந்த எதிர்காலம் கட்டாயமாக இல்லை, ஆனால் தடுப்புகளை புறக்கணிக்கும் போது இது கட்டாயமாக ஆகிறது. பெருந்தொற்றுகள் சமூகங்களை அழைக்கவில்லை, திட்டமிடாத அமைப்புகள் அதை செய்கின்றன. மற்றும் அதிகாரத்தில் உள்ள யாரும் உயிரியல் சுதந்திரமாக இல்லை.